இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம், அன்பின் காலம், அருளின் காலம், இறை வார்த்தையை கேட்டு தியானிப்பதற்கு அழைப்பு விடுக்கின்ற இன்னொரு காலம், நாம் இறைவனோடு ஒன்றித்திருப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் இறைவனிலே ஒன்றித்திருப்போம், இறை வார்த்தையை தியானிப்போம். இன்றைய முதல் வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதல் வாசகம் தொடக்க நூலில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க நூலில் 2 வகையான கடவுள் படைத்த இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று முதல் அதிகாரத்திலும், இன்னொன்று 2, 3வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருப்பது 2, 3வது அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆதாம் ஏவாள் இருவரும் அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து வருவார்கள். அவர்கள் அழகையால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அவ்வாறு அழகையால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த சோதனையிலிருந்து அவர்கள் மீள முடியாமல் வீழ்ந்து விடுகிறார்கள். காரணம், இறை வார்த்தைக்கு, கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அழகினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அவர்கள் வீழ்ந்தார்கள். அப்படியே நாம் நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். நற்செய்தி வாசகம் மத்திய அதிகாரத்திலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். பாலை நிலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார். அப்பொழுது அவரும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவ்வாறு இயேசு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற பொழுது இயேசு சோதனையிலிருந்து மீண்டு சாத்தானை வீழ்த்துகிறார். இயேசு வென்று விடுகிறார். முதல் வாசகத்திலே ஆதாம் வீழ்கிறார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு வெற்றி கொள்கிறார். அப்படி என்றால் நாம் இதிலிருந்து என்ன புரிந்து கொள்வது? ஆதாமுக்கும் 2ஆம் ஆதாமான இயேசுவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன? ஆதாமும் கடவுளுடைய பிள்ளை, இயேசுவும் கடவுளுடைய பிள்ளை. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரத்திலே திருமுழுக்கின் பொழுது, இயேசுடைய திருமுழுக்கின் பொழுது வானிலிருந்து வந்த ஒரு குரல் சொல்லுகிறது, இவர் என் அன்பார்ந்த மைந்தன் என்று. அப்படி என்றால் இயேசு கடவுளுடைய பிள்ளை, இருவருமே கடவுளுடைய பிள்ளைகள். இதில் வேறுபாடு இருக்கிறது என்றால், ஆதாம் சோதனையை சந்தித்த பொழுது அவருக்கு எல்லாம் இருந்தது. அந்த ஏதேன் தோட்டம் முழுக்க பசுமையால் நிறைந்திருந்தது, நீர் இருந்தது, உணவு இருந்தது, அவருக்கு துணையாக ஏவாள் இருந்தால், இப்படி எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவர் வீழ்ந்தார். இயேசு சோதனைகள் சந்தித்த பொழுது அது ஒரு பாலைநிலம் என்பதால் அங்கு உணவு இல்லை, நீர் இல்லை, துணைக்கு யாரும் இல்லை. அது மட்டுமல்ல, 40 நாட்கள் இவர் உண்ணா நோன்பு இருந்ததால் இவர் உடலில் வலுவும் இல்லை. அப்படி எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இவர் அந்த சோதனையிலிருந்து மீண்டு வந்தார். என்ன காரணம் என்று பார்த்தால், ஆதாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. இயேசு கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே கொண்டு மீண்டு வந்தார். கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே தனதாக்கி கொள்ளுகின்ற பொழுது கட்டாயமாக சோதனைகளிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற ஒரு செய்தி திண்ணமாக நமக்கு தெரிகிறது. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு எத்தனை சோதனைகளை மேற்கொண்டு சந்தித்தார், அதிலிருந்து எவ்வாறு அவர் மீண்டு வந்தார் என்பதை பார்த்தோம். சற்று சுருக்கமாக பார்ப்போம். இயேசு சந்தித்த முதல் சோதனை என்னவென்றால், அவர் 40 நாட்கள் பசியோடு இருந்ததால் அவருக்கு கொள்ளை பசி என்று சொல்வார்கள், அந்த பசியில் இருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு சாத்தான் அவரிடம் ஒரு கல்லை கொடுத்து இதை அப்பமாக மாற்று என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இதை மாற்றி நீ உணவாக பருகிக்கொள் என்பதில் அர்த்தம். 2 வகையான தேவைகள் நமக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. ஒன்று உடல் அளவில் உள்ள தேவைகள், இன்னொன்று உள்ளத்தளவில் உள்ள தேவைகள். உடல் அளவில் உள்ள தேவைகள் என்றால் என்ன? உணவு, நீர், உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இப்படி நம்முடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகள் என்று சொல்லலாம். இன்னொன்று உள்ளத்தளவில் உள்ள தேவைகள், அன்பு, அந்த அன்பு செலுத்துவதற்கு யாராவது ஒருவர், நட்பு, உடனிருப்பதற்கு, கூட உதவி செய்வதற்கு, இப்படி இந்த தேவைகள் எல்லாம் உள தேவைகள் என்று சொல்லலாம். இந்த 2 தேவைகளும் நமக்கு அத்தியாவசியமானவை. இவை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அப்படி என்றால் இது எவ்வாறு பாவத்திற்கு நம்ம இட்டு செல்ல முடியும் என்றால், நாம் எவ்வாறு இந்த தேவைகளிலே, இந்த அடிப்படை தேவைகளிலே உறைந்து விடுகிறோமோ, அடிப்படை தேவைகளிலே நின்று விடுகிறோமோ, இதை விட்டு நாம் வெளியில் செல்ல முடியாமல் தவிக்கிறோமோ, அப்பொழுது நாம் பாவத்தை செய்கிறோம். அந்த பாவத்தை தான் செய்ய சொல்கிறது சாத்தான் இயேசுவை. ஆனால் இயேசு இணைச்சட்டத்திலிருந்து இறை வார்த்தையை எடுத்து சோதனையிலிருந்து மீள்கிறார். இயேசு சொல்கிறார், மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வார்த்தையால் வாழ்வார் என்று சொல்லுகின்றார். இது முதலாவது சோதனை. 2வது சோதனை, இயேசுவை எருசலேம் ஆலயத்தினுடைய உச்சிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கீழே குதிக்க சொல்லுகிறது. அவ்வாறு நீர் குதிக்கின்ற பொழுது இறை வார்த்தையையே சாத்தானும் ஆதாரமாக கொள்கிறது. திருப்பாடல் 91 எடுத்து சொல்லுகிறது, நீர் செல்லுமிடமெல்லாம் உன்னை காக்கும்படி
தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உங்களுடைய கால்கள் கல்லில் இடாதபடி அவர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், புகழினுடைய உச்சிக்கே நம்மை அழைத்து செல்கின்றது. நீர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், கடவுள் இருக்கிறார். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த உச்சிக்கு நம்மை அழைத்து செல்கின்றது. மாறாக அது சொல்ல வேண்டும் என்றால் சின் ஆஃப் ப்ரிசம்ப்ஷன் என்று சொல்வார். நாம் எதையும் செய்ய வேண்டாம், கடவுள் செய்வார், எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று நாம் எதையுமே செய்யாமல் இருக்கின்ற ஒரு நிலை. இந்த நிலையில் மீண்டு வருவதற்கு இயேசு இணைச்சட்ட நூலிலிருந்து இறைவார்த்தை எடுக்கின்றார். கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார். மூன்றாவது சோதனை இயேசுவுக்கு வருவது ஒரு பெரிய மலை உச்சிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து இந்த உலகையும் உலகில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்து சொல்லுகின்றது, நீர் நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்கினால் இவற்றை நான் உமக்கு தருவேன் என்று சொல்லுகின்றது. முதல் கேள்வி எனக்கு வருவது என்னவென்றால், இந்த உலகு அரசுகளையும் அந்த அரசு சார்ந்த எல்லாவைகளையும் யார் அழகைக்கு கொடுத்து? கடவுள் படைத்தார். யார் இந்த அழகைக்கு கொடுத்து? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தான் இந்த அழகைக்கு கொடுத்தோம். நாம் எப்பொழுதெல்லாம் இந்த அரசுக்காகவும் பொருட்களுக்காகவும் பதவிக்காகவும் பட்டத்திற்காகவும் நாம் ஒருவரை ஒருவர் வஞ்சித்துக் கொள்கிறோமோ, ஒருவரை ஒருவர் புறம் தள்ளுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இவற்றை அந்த சாத்தானுக்கு கொடுக்கிறோம், அழகைக்கு கொடுக்கிறோம் என்பது பொருள். இந்த சோதனையிலிருந்து இயேசு எவ்வாறு மீண்டார் என்றால், மீண்டும் இணைச்சட்ட நூலிலிருந்து ஒரு வாசகத்தை எடுத்து இயேசு சொல்லுகின்றார், உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதாமுக்கு சோதனை வந்தது, இயேசுவுக்கு சோதனை வந்தது, அவர் மீண்டெழுந்தார். அப்படி என்றால் நமக்கு சோதனை வருமா என்றால் கட்டாயமாக வரும். ஒரு கேள்வி வரலாம், நம்மை படைத்த கடவுள், அன்பின் கடவுள், தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பிய அந்த கடவுள் நம்மை சோதிப்பாரா? கட்டாயமாக சோதிப்பார். ஆனால் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு நுணுக்கமான விஷயம். இந்த சோதனை என்பது என்ன? சோதனை என்பதை இரண்டு வகையாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று டெஸ்ட் அப்படின்னு புரிஞ்சு, இன்னொன்று டெம்ப்டேஷன் என்று புரிந்து கொள்ளலாம். டெஸ்ட் என்றால் நமக்கு தெரிந்தவைகளை இன்னும் அதிகமாக அல்லது இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு உதவுவது டெஸ்ட். நம்மை மேலோக்கி நம்மை அழைத்து செல்வது டெஸ்ட். நம்மை இறைவன் பால் நம்மை கொண்டு செல்வது டெஸ்ட். டெம்ப்டேஷன் என்றால் அழகிடமிருந்து வருவது, நாம் இருக்கின்ற நிலையிலிருந்து நம்மை கீழே தள்ளுவது, நம்மை பாவத்தில் விழ வைப்பது, நம்மை பின்னோக்கி இழுத்து செல்வது. கட்டாயமாக கடவுளிடமிருந்து டெம்ப்டேஷன் வராது, மாறாக டெஸ்ட் வரும். அழகிடமிருந்து கட்டாயமாக டெம்ப்டேஷன் வரும். நமக்கு எது வரும் என்றால் ரெண்டுமே வரும், டெம்ப்டேஷனும் வரும், டெஸ்ட்டும் வரும். இந்த இரண்டு சோதனைகளையும் நாம் எவ்வாறு பிரித்து பார்ப்பது என்றால், அதற்கு நாம் இயேசு பயன்படுத்திய அந்த அளப்பரிய ஆயுதத்தை நாமும் பயன்படுத்த வேண்டும். இந்த சோதனைகள் அனைத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இயேசு பயன்படுத்திய ஒரே ஆயுதம் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை என்ற ஆயுதத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு எது டெஸ்ட் என்றும் எது டெம்ப்டேஷன் என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு புரிந்து கொள்ள பிற்பாடு நாம் டெம்ப்டேஷனிலிருந்து மீண்டு வரவும், டெஸ்டிலே நம்மை உட்படுத்திக் கொள்ளவும், நம்மை ஆட்படுத்திக் கொள்ளவும் நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு தயார்படுத்துவதற்கு 3 வழிகள் இருக்கின்றன நமக்கு. அந்த 3 வழிகளும் என்னவென்று பார்ப்போம். ஒன்று, முதலாவது சோதனையிலிருந்து வருகிறது. முதலாவது சோதனையிலே இயேசு உள்ள கல்லை அப்பமாக மாற்ற சொல்லி கேட்ட ஒரு சோதனை. அதாவது நமக்கு உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் இருக்கின்ற தேவைகளில் நாம் மூழ்கி விடாமல் இருப்பதற்கான சோதனை. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், போதும் என்ற மனநிலையில் நாம் இருக்க வேண்டும், நோ என்று சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் உண்ணா நோன்பு இருக்கின்ற பொழுது, அது ஒரு தியாகம் செய்கின்ற பொழுது கட்டாயமாக நாம் நம்முடைய அன்றாட தேவைகளையும் தாண்டி யோசிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு உணவு இருக்கின்றது, பசி இருக்கின்றது, நான் உண்ண வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய சகோதரன் சகோதரி உண்டானா என்பதை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய உணவை நாம் பிரித்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். தியாகம், நாமும் பசியை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அவ்வாறு அமைகின்ற பொழுது கட்டாயமாக நாம் நம்மை ஒரே நம்முடைய தேவைகளில் மூழ்கிவிட மாட்டோம், மாறாக அதிலிருந்து மீண்டு வந்து பிறருடைய தேவைகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையும். இரண்டாவது, இந்த எருசலேம் ஆலயத்தினுடைய முகப்பில் கூட்டிச் சென்று இந்த உலகையெல்லாம் காட்டி இங்கிருந்து கீழே குதியும், இவை அனைத்தையும் உமக்கு தருகிறேன் என்று சொல்வது. இரண்டாவது சோதனையில் இருந்து நாம் புரிந்து கொள்வது, இந்த எருசலேம் ஆலயத்தில் கழித்து சென்று குதிக்க சொல்வது. அதாவது நம்முடைய புகழினுடைய உச்சிக்கு அழைத்து செல்வது, அல்லது சின் ஆஃப் ப்ரிசம்ப்ஷன் என்று சொல்வார்கள். அதற்கு நம்மை அழைத்து செல்வது. அப்படி என்றால் நாம் அதிலிருந்து எவ்வாறு மீள வேண்டும் என்றால், ஜெபம் மட்டுமே. ஜெபம் செய்கின்ற பொழுது நாம் புகழினுடைய உச்சிக்கு இருந்தாலும் நம்முடைய கால்கள் தரையில் பதிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். புனித பவுலடிகளார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரத்தில் சொல்வார், இடைவிடாது ஜெபியுங்கள் என்று. நாம் இடைவிடாது ஜெபிக்கின்ற பொழுது இதிலிருந்து மீண்டு வர முடியும். மூன்றாவது சோதனையாக இயேசுவுக்கு இருந்தது, இந்த உலக அனைத்தையும் உமக்கு நான் தருவேன், ஆனால் நீர் என்னை நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்க வேண்டும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு
என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு கொடுத்திருக்கின்ற பதவி, பொறுப்பு, நம்மிடம் இருக்கின்ற திறமைகள், இவை அனைத்தையும் பிறருக்கு உதவும்படியாக நாம் உதவி செய்யும். சாரிட்டி, நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை, பொறுப்பை நாம் பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது கட்டாயமாக நாம் அந்த பொறுப்பிலே மட்டுமே இருக்க வேண்டும், அல்லது சேருக்காக நாம் சண்டை போட வேண்டும் என்ற நிலையில் இருக்க மாட்டோம். மாறாக நாம் கொடுத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பை, இறைவன் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பாக, இறைவனுக்கு செய்கின்ற ஒரு பணியாக நாம் அதை செய்வோம். இப்படி இந்த 3 நிலைகளையும் நாம் செய்கின்ற பொழுது, உண்ணா நோன்பு அல்லது ஃபாஸ்டிங், ஜெபம், பிரேயர், 3வது பிறருக்கு உதவி செய்தல், ஆம்ஸ்கிங், இதன் மூலமாக நாம் இறை வார்த்தையை முழுமையாக வாழ முடியும். இந்த இறை வார்த்தையை நாம் முழுமையாக ஒரு நாள் வாழுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருப்பார். நாம் நம்மை புரிந்து கொள்ளவும், நம்மளுக்கு வருகின்ற சோதனையிலிருந்து மீண்டு வரவும் நமக்கு பேருதவியாக. இந்த தவ காலத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் இதை அனைத்தையும் பயன்படுத்தி இறைவனிலே ஒன்றித்திருக்க வேண்டிய வரத்தை கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.